என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த விசுவாசத்தை எனக்குள்ள ஊற்ற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய காரியங்களை சொல்லும் போது கிளாரிட்டியே இருக்காது. எப்படி இதை செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி இதை நடக்க போகுது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் இது வரைக்கும் நடத்துறாரு. அந்த தேவன் இன்றும் உண்மை உள்ளவர், இன்றைக்கு உண்மை உள்ளவர், நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னால என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏலகிரியில வந்து ஃபேமிலி கேம்ப் ஒன்று நடத்துறோம். நம்ம சர்ச்சில் உள்ள ஃபேமிலி ஃபெலோஷிப்பை வச்சு ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டு போய் கேம்ப் நடத்தும். 3 நாள் கேம்ப் நடந்துச்சு. 3 நாள் கேம்ப் நடந்துகிட்டே இருக்கு. கடைசி நாளுக்கு முந்தின இரவு தான் லாஸ்ட் நைட் ஸ்டே பண்ண போறவங்க. அந்த இரவுல மீட்டிங்க்கு முன்னால சாயங்காலம் கேம்ஸ் நடத்துறாங்க. இந்த கேம்ஸை நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்க விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு வெளியே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கேம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த ஹாலில் தான் கேம்ஸ் நடக்குது. அதுல பெரியவங்களுக்கு தனியாக கேம்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வயசு வாரியா தனித்தனியாக கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா பிள்ளைகளையும் விளையாட வச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு விருப்பம் என்னன்னா, நம்ம சர்ச்சில் இந்த ஷம்மான்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. இதுல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தகப்பன் இல்லாம இந்த தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் யார் இங்க கூட்டு வருவா, இந்த பிள்ளைகளை நம்ம இங்க கூட்டு வரணுமே அப்படின்னு எனக்கே தெரியாம ஒரு விருப்பம் எனக்குள்ள எழும்புது. அப்போ நான் ரொம்ப இதுல தொடப்பட்டு நம்ம இதை கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கேலண்டரை பார்த்தா அந்த போன்ல பாக்குறேன். அதுல ஒரு 3 நாள் மட்டும் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். மே மாசம் 29, 30, 31 நினைக்கிறேன். இந்த 3 நாள் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். உடனே நான் என்ன செய்தேன், அங்கே இந்த கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நடத்துதல் எனக்குள்ள வந்த உடனே அந்த ஸ்கூலுடைய ஓனருக்கு நான் கால் பண்ணேன். அந்த இடத்துல தான் நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். அவர் கால் பண்ணி பிரதர் இந்த 3 நாள் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டேன். நான் ஒரு 5 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன். திருப்பி ஃபோன் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த மாசத்துல எல்லா நாளும் புக் ஆயிடுச்சு, இந்த 3 நாள் மட்டும் ஃப்ரீயா இருக்குன்னாரு. எனக்கு இது புதுசா இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்க அதை கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருங்க, நான் இன்னொரு கேம்ப் ஆர்கனைஸ். இது எங்க மே மாசத்துல உட்காந்துருக்கோம். நாங்க மே மாசம் 10ஆம் தேதி என்னமோ எங்க கேம்ப் ஓடிட்டு இருக்கு. 29, 30, 31 அங்க உட்காந்தே போன்ல புக் பண்றேன். 3 நாள் நீங்க புக் பண்ணிடுங்க, நான் இன்னொரு குரூப்பை கொண்டு வரேன் அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், நீங்க கூட்டு வாங்கன்றாரு. இப்போ அடுத்தது எனக்கு மூளை வந்து பயங்கர ஸ்பீடா வேலை செய்யுது. எனக்கு நிறைய காரியங்களை என்னன்னு கூட கணக்கு பார்க்க கூட தெரியல. மீட்டிங் ஒரு 10 நிமிஷத்துல சாயங்காலம் கூட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆராதனை நான் தான் நடத்தணும். ஆராதனை நடத்திட்டு அதுக்கப்புறமா செய்தி கொடுக்கணும். சும்மா இருக்க வேண்டியதானே. நான் அங்க நம்ம ஃபேமிலி ஃபெலோஷிப் ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் பிரசங்கத்துக்கு முன்னால நீங்க எல்லாம் அப்படி பிள்ளைங்களை வச்சு இப்படி குடும்பமா கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க. அப்போ எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். அதனால நான் வந்து ஒரு 3 நாள் பிளாக் பண்ணிட்டேன். 29, 30, 31 நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த ஷம்மா வந்து 3 நாள் காசே வாங்காம ஃப்ரீயா கூட்டு வரணும்னு சொல்லி நான் இருதயத்துல ஆண்டவர் விருப்பம் கொடுத்துருக்காரு. நம்ம ஜனங்கள்லாம் டப்ப ஒரே கை தட்டிட்டான். எனக்கு ரொம்ப உற்சாகமாயி போச்சு. பரவாயில்ல, எல்லாம் கையெல்லாம் தட்டிட்டாங்க. எனக்கு அப்பம் கூட இதுல என்ன பிரச்சனை இருக்குன்றத எனக்கு புரியவும் இல்லை. நான் யோசிக்கணும், அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். நான் என்னெல்லாம் கேம் நடத்தலாம், நான் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நடத்தலாம், எப்போ கூட்டு வரலாம், எப்படி கூட்டு வரலாம், இதுலயே யோசனையில் இருந்துட்டு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ராத்திரி சாப்பிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு, அப்போ ஏதோ கேம்ப் ஃபயர் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு ரூம்ல படுக்க வந்தேன். என் ரூமுக்கு பக்கத்துல வரும்போதுதான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சுப்போம். அடுத்த ப்ரோக்ராம் யோசிக்கிறேன், எவ்வளவு பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, இந்த ஷம்மாவை கூட்டு வரனா எத்தனை பேர் வருவாங்க, ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு அப்பதான் கணக்கு போட்டேன். இந்த கால்குலேஷன் போட்டா ரூம்குள்ள போறக்கே பயம் ஆகி போச்சுப்போம். பயம் ஆயிட்டு என்னடா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, எதையோ தெரியாம வாயை விட்டோமேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள நுழையிறேன். என் ஒய்ஃப் ரெடியா உட்காந்துருந்தாங்க. என்னங்க என்னமோ ஷம்மா ஃப்ரீயா கூட்டு வரேன், நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நானே மிரண்டு போய் தான் உள்ள வர்றேன். இந்த மிரண்டு போன நிலைமையில அவங்க கேட்ட கேள்வியில எனக்கு டபுள் வேமி மாதிரி ஆயிடுச்சு. என்ன நான் சொல்றேன், என்னன்னே தெரியலமா, ஏதோ ஒன்று பைத்தியக்கார மாதிரி பேசி விட்டேன், ஏதோ ஒரு விருப்பம் உள்ள வந்துச்சு, படபடன்னு பேசிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கணக்கு போட்டா அது பல லட்சங்கள் வருது. எனக்கு ஏற்கனவே இங்க நம்ம படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுல வேற போய் பப்ளிக்கா சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரலங்க எனக்கு. இப்படி கொண்டு போய் சொல்லிவிட்டோமே. இதுல எனக்கு என்ன பயம்னா, இந்த ராத்திரி இதை கேட்டுட்டு எத்தனை பேர் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க தெரியலையே, தச்சையே பரப்பி விட்டுருப்பாங்களோ, தூர பயம் வேற எனக்கு. நம்ம பேர் இதோட கெட்டு போச்சுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயந்துட்டு நான் வந்து காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு காலைல ஜெபம் பண்ணி என் ஒய்ஃப்ட சொன்னேன், ஏம்மா தெரியாம சொல்லிவிட்டேன், முதல் வேலையா காலைல 6 மணிக்கு டிவோஷன் இருக்கு, இந்த டிவோஷன்ல அறிக்கை பண்ணிடுறேன், எப்பா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் உங்ககிட்ட, தயவு செய்து என்ன மன்னிச்சு யாரும் யார்ட்டையும் போய் என்ன பண்ணிடாதீங்க, சர்ச்சில் போய் சம்மாகமா ஏதாவது சொல்லி விட்றாதீங்க, அம்மா நம்மளை தொல்லை பண்ணுவாங்க, நீங்க தயவு செய்து சொல்லாதீங்கன்ட்டு வெட்கி தலை குனிஞ்சு பயந்து நடுங்கி 6 மணிக்கு கூட்டம், 5:30 மணிக்கு பைபிளை தூக்கிட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்து உட்காந்துட்டேன். உண்மையா சொல்றேன், அன்னைக்கு ஆராதனை நடத்தவே எனக்கு பிடிக்கல. ஒவ்வொரு ஆளை பார்க்கும்போது எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, இவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணிட்டாங்களோ, யார்ட்டையோ சொல்லிட்டாங்களோ,
நம்ம ஆளுங்க எதையாவது இந்த மாதிரி கையை வர பலமா தட்டினாங்க, போய் கடகடன்னு யார்ட்ட சொல்றேன், உங்களுக்கு தான் அடுத்த ரிட்ரீட், நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் அடுத்த ரிட்ரீட் பாஸ்டர் சொல்லிட்டாரு. எனக்கு நடுக்கனா தாங்கல. ஒரு 5:50 5:50 6 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும். நான் 5:30 போய் உட்காண்டேன். அந்த ஆண்டவரே இப்படி நான் அவசரப்பட்டேன் போல இருக்கே அப்படின்னு. ஒரு பக்கம் சரி கர்த்தர் தான் நடத்தின மாதிரி இருக்கு, இப்படி தெரியாம சொல்லிவிட்டோமோ, ஏன்னா அது தேவை அவ்வளோ பெருசு, அதை பார்த்துட்டு பயந்துட்டு 5:50 ஸ்டேஜில் கீபோர்ட் முன்னாடி உட்காந்துருக்கேன். அந்த குழுவில் இருந்து ஒரு தம்பி ஒருத்தன் அந்த ஸ்டேஜில் அப்படியே நான் இப்படி கை வச்சுட்டு அப்படி கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பிக்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. அந்த உட்கார்றதுக்காக ஒவ்வொருத்தரா ஃபேமிலியாக வர்றாங்க. அந்த தம்பி அப்படியே பக்கத்தில் வந்தான். அண்ணே அப்படிங்க, என்னப்பா, அவன் பக்கத்தில் முட்டி போட்டிருக்கான், கீபோர்டு பக்கத்தில் முட்டி போட்டு அப்படி நிற்கிறான். நான் ஜோம் பண்ணுறதை பார்த்துட்டு என்னப்பான்னு கேட்டேன். அண்ணா ஒரு காரியம் சொல்லணுண்ணே. என்னப்பா? நேற்றுக்கு இந்த ஷம்மா பற்றி சொன்னீங்களே, எனக்கு ஏற்கனவே இதுக்கு தான் நான் பயந்துட்டு உட்காந்துருக்கேன், இவன் கரெக்டாக காலைல இவனே ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ட்டு. அவன் அண்ணே அந்த ஷம்மா பற்றி சொன்னீங்களாண்ணே, ராத்திரி கர்த்தர் என்னோட பேசினாரு, நீ இந்த ரிட்ரீட்டுக்கு என்ன செலவாகுமோ நீ கொடுத்துருன்னு கர்த்தர் பேசினாருண்ணா. எனக்கு எப்பா என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நானே இங்கே பெதட்டி போய் உட்காந்துருக்கேன், நீ வேற செய்கிறேன்னு இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். நான் தான் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணேன்னு பார்த்தா நீ எனக்கு மேலே இருப்ப போல இருக்க. இவன் என்ன கணக்கில் இவன் சொல்கிறான்னு எனக்கு புரியலை. அப்போது நான் எப்பா அப்படிலாம் செய்ய முடியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ ஆகும் தெரியுமாண்ணா? எவ்வளோ நான் ஆகும்ண்ணா? நான் ஒரு அமௌண்ட்டு சொன்னேன், இப்போ சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பயமாயிரும், அதனால் நான் ஒரு பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை சொன்னேன். உடனே அவன் பைபிளுக்குள்ளே ஒரு செக் வச்சுருந்தான். ஒரு செக்கை எடுத்து என் கையில் கொடுத்து அதில் வந்து பிளாங்க் செக் டேட் போட்டு சைன் போட்டிருந்தான். ஆனால் இதுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை கொடுக்க சொன்னார், அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ நீங்கள் செலவு பண்ணிட்டு இதில் எழுதிக்கிடுங்கண்ணே, இதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கண்ணே. அந்த வருஷம் கிட்டத்தட்ட 200 பேரை இங்கேருந்து பிள்ளைகளோடு நாங்கள் கூட்டு போய் 3 நாள் அவங்களுக்கு 1 பைசா வாங்காமல் 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், போக்குவரத்து செலவு, அவங்களுக்கு என்னென்ன விளையாட்டு எங்கெங்கே கூட்டு போனோம், பிள்ளைங்கள் எல்லாரையும் தனித்தனியாக அவங்களுக்கு கொண்டு போய் தனியாக அவங்களுக்கு எக்ஸ்கர்ஷன், அவங்களுக்கு ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக திருப்பி வந்தோம். அதில் 1 பைசா கூட யாரும் கொடுக்கல, அந்த ஒரே பையன் கொடுத்து முடிச்சிட்டான். நான் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், விசுவாசன்றது என்ன தெரியுமா? அநேக வேளையில் என்ன நடக்குன்னு தெரியாமல் தெளிவில்லாமல் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம படி எடுத்து வைக்கும்போது அந்தந்த இடம் வரும்போது கர்த்தர் பாதைகளை நமக்காய் திறப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார். இதுதான் தேவன். இந்த பையன் வீட்டில் இருந்து கிளம்புறான், டேடி எங்க டேடி பலி? எப்பா இப்போ எதுக்குப்பா பலி? நமக்கு மேலே போன பிறகு தானே பலி வேணும், அது அங்கே இருக்கும், நீ வா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இப்போ நான் இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு காலையில் நம்ம செய்தி 6 குறிப்புகளுக்காக ஜெபம் மனப்பாடமாக ஜெபம் பண்ணிட்டீங்க, நல்லா தான் இருக்குது ஜெபம். ஆனால் நோ கிளாரிட்டி. இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் தெரியல. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் நம்மை விசுவாசிக்கிறதுக்கு தூண்டுவார், ஆனால் கர்த்தர் அதை ஜெயமாய் முடித்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏப்பா 4 வருஷமா பார்க்குறேன்ப்பா, 5 வருஷமா பார்க்குறேன் கர்த்தர் எப்படி நடத்துறாரு, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி நடத்திட்டு வர்றாரு நான் பார்க்குறேன். அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நான் தைரியமாக சொல்ல முடியும், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.